ஹலோ! இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கங்காதர் ஏஎன்பி 1223 அப்படின்ற அக்கவுண்ட்லேருந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, "வஜ் ராக்கையா" அப்படின்ற அந்த படத்துடைய ஸ்டோரி போடுங்கன்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் வந்து 2015ல கன்னடத்தில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போதைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, கன்னடத்திலயும், ஹிந்திலயும் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. தமிழ் டப்பிங்ல இப்போதைக்குமே இந்த படம் வந்து அவைலபிளா இல்ல. கன்னடத்தில மட்டும் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனோடைய பையனா வந்து இருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்காங்க, ஒரு தங்கச்சியும் வந்து இருக்காங்க. இவரு தான் வந்து பெரிய பையனா இருக்காரு. ஆனா, இவரு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரிஜினலான சன்னு கிடையாது. ஒரு அடாப்டட் சன்னு தான் இவரு. ஒரு நாள் அவங்கள ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகி, அவருடைய ஒரிஜினல் அப்பா, அம்மாவ பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. அது தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா, அப்பாவ தேடி அவரு வந்து கிளம்பி போறாரு ஒரு ஊருக்கு. அப்படி அவரு கிளம்பி போம்போது அவருக்கு என்னென்னலாம் ஆச்சு? அவரு அவங்க அப்பா, அம்மாவ பார்த்தாரா இல்லையா? இல்ல அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன ஆச்சு? அப்படின்றது இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகான செட் பண்ண சொன்னீங்க. அடுத்து இந்த படத்த பத்தி மறக்காம பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சீன்ல இந்த படத்துடைய ஹீரோவான விராஜ் அவர தான் காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு தம்பி, அப்புறம் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அவங்க அப்பாவுடைய பிசினஸ இவரு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்கு இவரு தான் வந்து மூத்த பையனா இருப்பாரு. விராஜ் தான். ஆனா இவரு வந்து ஒரு அடாப்டட் சன்னா தான் இருப்பாரு. அந்த விஷயம் அவருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஃபேமிலி ரொம்ப அவர் மேல பாசமா வச்சிருப்பாங்க. இவரும் அவங்க ஃபேமிலி மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு தேவையான ஹெல்ப் செய்றது, அவங்க அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப் செய்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு ரொம்ப அவங்க ஃபேமிலிய கேர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவங்க தங்கச்சிக்கு எதனா பிரச்சனைனா கூட இவரு தான் போய் பார்ப்பாரு. இப்படி ரொம்ப இவர் ஃபேமிலிய கூட ரொம்ப அட்டாச்டா ரொம்ப ஜாலியாவே இருக்காரு. ஒரு நாள் வந்து அவங்க தம்பிய வந்து அவங்க அண்ணனான விராஜ வந்து கூப்பிடுறாரு. "அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வாங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு மாலுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த மால்ல பார்த்தா, அவரு வந்து அவங்க தம்பியோடைய கேர்ள் ஃபிரெண்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது, அவங்க கேர்ள் ஃபிரெண்டா கூட அந்த கேர்ள் ஃபிரெண்டோட இன்னொரு ஃபிரெண்ட் கீதா அப்படின்றவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த கீதான்றவங்கள விராஜ் பார்த்தோனே அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. அந்த மால் ஃபுல்லாவே அவங்கள கூடயே சுத்திக்கிட்டு, அப்படியே அவங்கள லவ் பண்ணவே ஆரம்பிச்சுறாரு அவரு. இந்த விஷயத்த பத்தி அவங்க அப்பாகிட்டயும், அவங்க அம்மாகிட்ட, அப்புறம் அவங்க ஃபேமிலில எல்லார்கிட்டயுமே வந்து சொல்றாரு. அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகேடா, நாளைக்கு வந்து என்னுடைய ஆனிவர்சரி ஃபங்ஷன் வருதுல்ல எங்க 2 பேரோடையது. அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிய வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணிட்டு, அவங்க கிட்ட நானே பேசுறேன். பேசிட்டு உங்க 2 பேருக்கும் நான் மேரேஜ் அரேஞ்ச் பண்றேன்." அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்லிர்றாரு. அதே மாரி அடுத்த நாள் வந்து அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நடக்குது. அந்த ஆனிவர்சரி கீதா அப்படின்றவங்க அவங்களும் வராங்க. வந்தோனே விராஜ் அவர் தான் போய் பேசுறாரு அவங்ககிட்ட. அப்ப கீதா அவங்க அப்பா, அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு, சரி ஓகே இவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்கு போல. இவங்க 2 பேருக்கு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த ஒருத்தர வந்து கீதா அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லிர்றாருன்னா, விராஜ் வந்து அந்த குடும்பத்தோடைய ஒரிஜினல் சன்னு கிடையாது. அவரு வந்து ஒரு அடாப்டட் சன்னு. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க ஃபேமிலிய நல்லா பார்த்துப்பான். இதுவரைக்கும் அவங்க ஃபேமிலி எல்லா விஷயத்தையும் அவன் தான் பார்த்துருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு. அவர் சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா, இவருடைய அப்பா வராரு. விராஜுடைய அப்பா வந்து கீதா அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாரி என் பையனுக்கு வந்து உங்க பொண்ண வந்து ரொம்ப புடிச்சிருக்கான். நம்ம 2 பேரும் வேணா மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாமா? இவங்க 2 பேருக்கு அப்படின்ற மாரி வந்து கேட்கிறாரு. அப்ப அவருங்க வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் சன்னுக்குன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் என் பொண்ண. ஆனா யாரோ ஒருத்தருடைய பையனுக்கு வந்து என் பொண்ண வந்து குடுக்க முடியாது. இவன் வந்து உங்களுடைய அடாப்டட் சன்னு. இவன் என்ன குலம், என்ன ஜாதின்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் என் பொண்ண வந்து குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. இத கேட்டவுனே விராஜ் அவங்க அப்பா செம்மையா கோவமாகி, எங்க வந்து ஜாதி இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவன் என் பையன் தான். இதுவரைக்கும் நானும் அவன வந்து வெளி சன்னு நானும் பார்த்ததில்ல. அவனும் என்ன வெளி அப்பா அப்படின்ற மாரி நெனச்சது கிடையாது. தேவையில்லாம இந்த மாரிலாம் பேசின்னு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள அந்த ஃபங்ஷன விட்டு வெளிய அனுப்பிச்சுடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவரையும் பார்த்தா நெஞ்ச பிடிச்சுட்டு அப்படியே கீழ விழுந்துடுறாரு. அவங்க இப்ப அந்த மாரி அவங்க பையன தப்பா பேசினவுனே. அதுக்கடுத்து அவர எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்லயும் வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்ட பிறகு விராஜ் வந்து அந்த ஃபங்ஷன்ல அவர் இப்படி அசிங்கப்படுத்துனத நெனச்சு ரொம்ப சோகத்திலேயே இருக்காரு. அப்போ அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாமே வந்து பேசுறாங்க. "அண்ணா என்னைக்குமே நீ தானே என்னுடைய ஒரிஜினல் அண்ணா. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என்னுடைய அண்ணா. நீ இதுக்காக நெனச்சு ரொம்ப சோகமா இருக்காதண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சொல்றான். அவங்க தங்கச்சி இதே மாரியே சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பாவும் கண்ணு முழிச்சுடுறாரு. விராஜ் தான் முதல்ல போய் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, "அப்பா இதுக்கப்புறம் நீங்க எந்த ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்காதீங்க. நானே பார்த்துக்கிறேன். நீங்க இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குலாம் வர வேணான்ற" மாரிலாம் சொல்றாரு. அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, "சரி நீங்க ஒரு நிமிஷம் உட்காரு. அந்த மாரி எல்லாரும் சொல்ற மாரி நீ ஒண்ணும் அனாதை கிடையாது. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே ஒரு ஊர்ல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மாவுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல
1980 வந்து காமிக்கிறாங்க. அதுல ஜங்கல் கனிவே அப்படின்ற ஊர வந்து காமிக்கிறாங்க. அந்த ஊர ஃபுல்லா ரூல் பண்றது யாருன்னா, ஓசூர் அப்படின்ற ஒருத்தர் தான். அவரு வந்து அங்க இருக்கிற மக்களெல்லாம் அடிமைப்படுத்தி, அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கி, அவங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி ரொம்ப அடிமைத்தனமா அவங்க வந்து நடத்திட்டு வராரு. அப்புறம் அவருடைய ஆட்சியில அவரு எதிர்த்து யாருனா எதனா பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க ஒய்ஃப வந்து விதவையாக்கி, அவங்க ஹஸ்பண்ட அவங்க ஒய்ஃப் கண்ணு முன்னாடியே வந்து கொலை பண்ணிடுவாரு. இந்த மாரி தான் ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல வந்து அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பொண்ணு பேரு தான் லக்ஷ்மி. ஓசூர் அப்புறம் அவங்க பொண்ணு லக்ஷ்மி, அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு கோயில் ஃபங்ஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன்ல பார்த்தா ஓசூர அட்டாக் பண்ண ஒரு சில கேங் வந்திருப்பாங்க. அதுல வந்து கூட்டத்துல வந்து லக்ஷ்மி அப்படின்றவங்க மாட்டிப்பாங்க. அவங்கள வந்து இவரு தான் வந்து காப்பாத்துவாரு. வீர பிரதாப் அப்படின்ற ஒருத்தரு. அவரு யாருன்னா ஒரு அகிம்சைவாதி. அதாவது எந்த சண்டை எதுவும் போடாம, அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்கலாம் எஜுகேஷன்லாம் சொல்லிக் குடுக்குறது, கொஞ்சம் புரட்சி பண்றது அந்த மாரி தான் இருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் டைமா லக்ஷ்மிய வந்து வீரபிரதாப் பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாரி பிடிக்க ஆரம்பிச்சுருது. அதுக்கப்புறம் அவரு என்னென்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவர் பண்ற அந்த எஜுகேஷன் சர்வீஸ், அப்புறம் அந்த புரட்சி சர்வீஸ் அந்த மாரி அதெல்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து அவர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருது. ஒரு டைம்ல ஓசூர் அப்படின்றவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்க பொண்ணான லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு வேற ஒருத்தர மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிர்றாரு. ஆனா, அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு வந்து வீரபிரதாப் தான் பிடிச்சிருக்கிறதுனால, அவங்க வீட்ட விட்டு ஓடி வந்து வீரபிரதாப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு 2 பேருமே வெளியூருக்கு வந்து அவங்க அப்பாவான ஓசூருக்கு தெரியாம ஓடி போயிடுறாங்க. ஓசூர ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா, அவங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. அப்புறம் கடைசியா ஒரு நாள் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஓசூர் கண்ல இவங்க 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. வீரபிரதாப், லக்ஷ்மி அப்படின்ற 2 பேருமே. அப்ப லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு ஒரு குழந்தையும் வந்து இருக்கும். அந்த டைம்ல பார்த்தா ஓசூர் அப்படின்றவரு வீரபிரதாப்ப அவரு இடத்துக்கு கூட்டு வந்து அவர சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறாரு. அப்படியே அவங்க பொண்ணையும் பார்த்தா, அவங்க ஹஸ்பண்ட் ஆன வீரபிரதாப் முன்னாடி விதவையாக்கி, அவங்க பொண்ணு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு கன்ன வைக்கிறாரு. அப்ப லக்ஷ்மி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, "அப்பா நான் உங்க பொண்ணா கேட்கிறேன். என் முன்னாடி மட்டும் எங்க ஹஸ்பண்ட் எதுவும் சாவடிச்சிடாதீங்க. நான் வேணா கடைசி வரைக்கும் உங்களா கூடவே இருந்துர்றேன். ஆனா எங்க ஹஸ்பண்டையும் என் பையனையும் எதுவும் பண்றாதீங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அத கேட்டு ஓசூர் அப்படின்றவர் என்ன பண்ணிடுறாருன்னா, "சரி இவன எங்கேயும் சாவடிக்காதீங்க. இவன் கண்ணு முன்னாடி மட்டும் சாவடிக்காதீங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கனா கூட்டு போய் இந்த வீரபிரதாப்பையும் அவனுடைய குழந்தைய சாவடிச்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிர்றாரு. அதே மாரி வீரபிரதாப்பையும் அவங்க குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த வீரபிரதாப்புடைய குழந்தைய கையில வச்சிருக்கிறது தான் இப்ப விராஜுடைய அப்பாவா இருக்கிறவரு. அவரு வந்து அந்த குழந்தைய பார்த்தவுடனே, "இங்க பாரேன் இந்த குழந்தைய வந்து கொல்ல எனக்கு தோணவே இல்ல. இந்த நான் குழந்தைய காப்பாத்த போறேன்னு" சொல்லிட்டு, அங்க கூட வந்த இன்னொருத்தர்கிட்ட, "டேய் இந்த குழந்தைய சாவடிக்க வேணாம்டா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. ஆனா அந்த கூட இருக்கிற அதெல்லாம் கேட்காம, "இல்ல நான் சாவடிக்க தான் போறேன்னு" சொல்லிட்டு அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அப்படியே அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில பார்த்தா இவர வந்து சாவடிச்சுடுறாங்க, வீரபிரதாப்ப. வீரபிரதாப் இறந்துட்ட பிறகு, அந்த குழந்தையும் சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அடியாள் ஒருத்தரு அந்த குழந்தைய கொல்லலாம்னு ட்ரை பண்ணும்போது, கல்லு தடுக்கி அவரும் கீழ வந்து இறந்துடுறாரு. ஒரு ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடியே. அப்படியே அந்த இப்ப விராஜுடைய அப்பா வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஊர விட்டு ஓடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இப்ப கரண்ட்டா கொஞ்சம் பெரிய பிசினஸ் மேன் ஆகி ரொம்ப லைஃப்ல செட்டில் ஆகியிருப்பாரு. அந்த தூக்கிட்டு வந்த குழந்தை தான் இப்ப இருக்கிற விராஜ். இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, விராஜ் கிட்ட. இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு விராஜ் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறாரு. அடாப்டட் அப்பா கிட்ட. "எங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருப்பாங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஆமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாரி வந்து சொல்லிடுறாரு. அத கேட்டோனே சரி ஓகே. எங்க அம்மாவ நான் போய் பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஊருக்கே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே அவங்க அப்பாவெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்த்துட்டு, அப்படியே அவங்க வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு, அவர் வந்து கிளம்பி மறுபடியும் ஒரிஜினல் அம்மாவ பார்க்க போறாரு அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு போற வழியில பார்த்தா, அவரு பைக்ல தான் போவாரு. பைக் ஒரு இடத்துல பஞ்சர் ஆகவே, சரி நடந்தே வேற எதனா டிரான்ஸ்போர்ட் எதனா புடிச்சு போய்க்கலாம். எதனா பஸ் எதனா வந்தது புடிச்சு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே போறாரு. போற வழியில பார்த்தா ஒரு வேன வந்து பார்க்குறாரு. அந்த வேனுக்குள்ள பார்த்தா, நந்தினி அப்படின்றவங்கள கடத்தி ஒரு குரூப் வந்து வச்சிருக்கிறாங்க. இவரு இத பார்த்தோனே அந்த நந்தினி அப்படின்றவங்கள காப்பாத்தி, அந்த கேங்ல இருக்கிற ஆளுங்கலாம் அடிச்சு போட்டு, நந்தினி கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துர்றாரு. அப்பதான் நந்தினி கிட்ட கேட்கிறேன், "நீ யாரும்மா? நீ எப்படிம்மா இவன்கிட்ட மாட்டுனன்ற?" மாரி வந்து கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த ஊர்ல வந்து 2 கேங் இருப்பாங்க. ஒண்ணு ஓசரி கேங் ஒண்ணு, இன்னொரு ஆப்போசிட் கேங் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த கேங்கோட ஹெட் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஓசூர் ஊர் மக்களெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு, அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஓசூருக்கு தெரியாம. அந்த மாரி புடிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த நந்தினி அப்படின்றவங்க. இது எல்லாமே அவங்க அவங்க வந்து விராஜ் கிட்ட வந்து சொல்றாங்க. இத கேட்ட விராஜ் வந்து, "சரி ஓகே. நான் உங்கள வந்து நான் அந்த கிராமத்திலேயே விட்டுர்றேன். எனக்கும் அந்த கிராமத்தில ஒரு வேலை இருக்கு. நானும் அங்க தான் வரேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு.
அப்படியே நந்தினியும், விராஜும் சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காருறாங்க. அந்த இடத்துல பார்த்தா, ஃபுல்லா அந்த ஆப்போசிட் கேங் தான் இருக்காங்க. அந்த ஓசூருடைய ஆப்போசிட் கேங்கான பன்பிட்டா அப்படின்றவருடைய கேங் தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பொண்ண பார்த்தோனே, அந்த பொண்ண வந்து கடத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து விராஜ் அவங்க ஆளுங்க எல்லாமே அடிச்சிடுறாரு. கடைசியா அந்த பன்பிட்டா அப்படின்ற அவரும் வராரு. அந்த ஹெட்டும் வராரு. அவரையும் பார்த்து அடிச்சிடுறாரு. அவர அடிச்சு முடிக்கும்போது பார்த்தா, இந்த ஓசூருடைய பையன் வந்து வராரு. அவரு ஸ்ட்ரெய்ட்டா வந்து அந்த பன்பிட்டா அப்படின்றவர வந்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. இவன் சும்மா சும்மா எங்க ஆளுங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு இதே வேலையா போச்சு. இவன முடிச்சிட போறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வராரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தான், "சரி ஓகே. இவன விட்டுருங்க சார். நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க சார். இவன கொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த டைம்ல தான் ஓசூருடைய சன் வந்து விராஜ், நந்தினி 2 பேருமே வந்து பார்க்குறாரு. அந்த ஸ்பாட்ல இருக்கிறத. அவரு பார்க்கும்போது பார்த்தா, விராஜ் கையில வந்து கேமரா வந்து இருக்கும். அந்த கேமரால பார்த்தா பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அத பார்த்துட்டு விராஜ் அவங்க பையன் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, இவரு மீடியாலேருந்து வந்திருக்காரு போல. ஒருவேள நம்ப இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணதால இவன் எதனா ரெக்கார்ட் பண்ணியிருக்க போறான். இவன் நம்மளா கூடயே இவன வச்சுக்கலாம். இவன வெளிய விட்டா நம்ம செய்ற வேலைக்கு எதனா ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு, அவர வந்து அவரு இருக்கிற இடத்துக்கே கூட்டு போயிறாரு. விராஜ், நந்தினி 2 பேரையுமே. அவங்க 2 பேருமே ஸ்ட்ரெயிட்டா அந்த ஓசூர் அவர் வீட்டுக்கு தான் வந்து போறாங்க. விராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஓசூர் அவர வந்து பார்த்த உடனே, "ஓ! இவரு நம்ம தாத்தா தானே. இவருகிட்ட போய் நம்ம எதனா ஆசீர்வாதம் வாங்கணும்னு" சொல்லிட்டு, ஸ்ட்ரெயிட்டா அவருடைய கால போய் தொட்டு கும்பிடுறாரு. தொட்ட உடனே ஓசூர் என்ன பண்ணிடுறாருன்னா, எட்டி ஒரே ஒரு கிக்கு விடுறாரு. "நீ யார்றா என் கால வந்து தொடுற? நீ எல்லாம் என்னுடைய நாய்க்கு சமம். இன்னொரு தாட்டி இந்த மாரிலாம் பண்ணின்னு இருக்காத. இன்னொரு தாட்டி இந்த மாரி எதனா பண்ணா உன்ன கொன்னே போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. "நீங்கலாம் ஒரு நாய். நீ எல்லாம் என் கால தொடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்தா விராஜ், அப்புறம் நந்தினி 2 பேருமே வந்து சாப்பிடுறதுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அவங்க அடியாட்களெல்லாம். அந்த வீட்ல பார்த்தா, இந்த மாரி அடிமையா இந்த மாரி கூட்டு வந்தவங்கலாம் உள்ள வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த வீட்டு வாசல்ல வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க. அதே மாரி தான் அவருக்கும் வந்து வீட்டு வாசல்ல வச்சு தான் சாப்பாடு வந்து போடுறாங்க. அவரு வந்து வீட்டு வாசல்லயே சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க அம்மாவ எப்படியாவது பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா வெளிய பார்த்தா அவங்க அம்மா வந்து காணவே காணோம். சரி உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க ஆளுங்க யாரும் பார்க்காதம்போது அந்த வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த வீட்ல ஒரு ரூம்ல பார்த்தா அவங்க அம்மா வந்து இருக்காங்க. லக்ஷ்மி அப்படின்றவங்க. கையில அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவும், அப்புறம் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது விராஜோட ஃபோட்டோவும் கையில வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா விராஜ் வந்து அவங்க அம்மாவ வந்து பார்க்குறாரு. அதே டைம்ல அவங்க அம்மாவும் வந்து அவங்க அவர வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே 2 பேருக்குமே ஒரு மாரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது 2 பேருக்குமே. ஆனா பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அடியாட்கள் எல்லாம் பார்த்துடுறாங்க. விராஜ் வந்து உள்ள வந்தத. உடனே அவர வந்து அடிச்சு இந்த வீட்ட விட்டு தொரத்தி விட்டுர்றாங்க வெளிய. "உன்ன யார கேட்டு நீ உள்ள வந்த? நீ எல்லாம் உள்ள வரக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் இந்த மாரி எல்லாம் பண்ணா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வீட்ட விட்டு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. வெளிய வந்தோனே நந்தினி வந்து கேட்குறாங்க, "சரி எதுக்கு நீ வீட்டுக்கு உள்ள போய் பார்த்த? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "என் அம்மா வந்து உள்ள இருக்கிறாங்க. எங்க அம்மாவ பார்க்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்தனே. எங்க அம்மாவ எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிடணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ண போறேன் இதுக்கப்புறம். அத தடுக்கிறது என் தாத்தா வந்தாலும் பரவால்ல, வேற யாரா இருந்தாலும் பரவால்ல. என் தாத்தாவே இருந்தாலும் நான் அழிச்சுட்டு எங்க அம்மாவ வந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் இங்கேருந்து" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த ஊர்ல வந்து ஒரு காம்படிஷன் வந்து வருஷம் வருஷம் வந்து வைப்பாங்க. அந்த காம்படிஷன் என்னன்னா, குதிரை மேல ஏறி நின்னு ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ட ஈட்டில குத்திட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா குதிரை மேல இருந்தே ஒரு ஆர்ச்சர் மாரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரெட் பாயிண்ட்ல வந்து அந்த அம்ப வந்து விடணும். அந்த ஸ்குவாட வந்து விடணும். அந்த போட்டியில கிட்டத்தட்ட 100 வருஷமா யாருமே ஜெயிச்சதே இல்ல. அந்த போட்டியில யார் ஜெயிச்சாலும் சரி, அவங்க வந்து என்ன கேட்டாலுமே வந்து ஓசர வந்து குடுத்துருவாரு. அந்த மாரி ஒரு காம்படிஷன் தான் இப்போ வந்து நடக்குது. அந்த காம்படிஷன வந்து விராஜ் அவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நானும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு, ஓசூர் அவருடைய பையன் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க பையனுடைய பொண்ணான பார்வதி அப்படின்றவங்க கிட்ட வந்து சொல்றாரு. இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி வந்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கலந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளா யாருக்கும் அடங்காத ஒரு குதிரைய வந்து குடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அந்த குதிரை ஏறும்போது விராஜால எதுவுமே பண்ண முடியல. அந்த குதிரை வந்து விராஜ் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்புறம் கடைசியா பார்த்தா விராஜ் வந்து அந்த குதிரைய கொஞ்சம் அடக்கி, கடைசியா அந்த காம்படிஷன்லயும் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சிட்ட பிறகு ஓசூர் கிட்ட வந்து என்ன கேட்கிறாருன்னா, உங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே நீங்க சந்தோஷமா வச்சுங்க. உங்க மனசெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்ட் குடுங்கன்ற மாரி கேட்டு போயிறாரு. வேற எதுவும் அவருக்கு பர்சனலா எதுவும் கேட்டுக்காம, எல்லாரும் சந்தோஷமா வச்சுங்கன்ற மாரி மட்டும் சொல்லிட்டு போயிறாரு. இவரு இந்த மாரி சொன்னத பார்த்து, அங்க கூட இருக்க எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து கிடைக்குது. எல்லாருமே இவர் மேல கொஞ்சம் பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெளி ஆளு, ஒரு நாய் அந்த மாரி பார்க்காம, கொஞ்சம் ஒரு நம்ம வீட்டு பையன், நம்மளுக்காக எல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாரி ரொம்ப பாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்வதி அப்படின்ற அவங்களுக்கும் வந்து இவர் மேல ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. அது ஓசூரோட பேத்தி அவங்க. அந்த காம்படிஷன்லாம் ஜெயிச்சிட்ட பிறகு விராஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மாவ போய் பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்கு இப்ப வரைக்குமே தெரியாது, இவன் தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸ்ட்ரெயிட்டா அவரு என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாகிட்ட போய் இந்த மாரி நான் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு ஆள் மாரி வந்து பேசுறாரு. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் அம்மான்னு வந்து கூப்பிடுறாங்க. நீ உண்மையிலேயே உன்ன பார்த்தா எனக்கு ஏதோ என் பையன பார்க்குற மாரியே இருக்கு. அப்படியே அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, லக்ஷ்மி அப்படின்றவங்க அவங்களுடைய பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி எங்க ஹஸ்பண்ட் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசை தான். என் பையன வந்து எப்படியாவது நான் பார்க்கணும். அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. அப்படி உயிரோட இருந்தான்னா, அவன ஒரு தாட்டி பார்த்தாலே போதும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. என் பையன எப்படியாவது பார்க்கணுன்ற மாரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விராஜ் வந்து நான் தான் உங்க பையன் எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துடுறாரு. உங்க பையன் கண்டிப்பா கிடைப்பாம்மா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஓசூர் அவங்க வீட்ல வந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம இறக்குற நிலைமையில வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு வெளிய போட்டு எல்லாம் சுத்தி வந்து அழுதுன்னு இருப்பாங்க. இவங்க சாவ போறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து விராஜ் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, "இவங்க சாக போறான்றீங்க. இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இவங்கள காப்பாத்தலாம்ல. ஏன் இங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரியெல்லாம் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இங்க யாரும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போனாலும் பிழைக்க மாட்டாங்க. நீங்க எதுவும் சும்மா இருங்க. எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் உசுருக்கு பிடிக்காதுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. ஆனா விராஜ் வந்து என்ன பண்ணிர்றாருன்னா, "நீங்க சும்மா ஏதாவது லூசுமா பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வந்து இவங்கள காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் வந்து போறாரு. ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து, அப்புறம் அவங்ககிட்டயும் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசுறாரு. "நீங்க இந்த மாரி படுத்திருந்தா எப்படி? இந்த மாரி நீங்கலாம் வெளிய வரணும்." அப்படி இப்படி சொல்லிட்டு நெறைய மோட்டிவேஷனல் நெறையலாம் பேசுறாரு. பேசிட்ட பிறகு பார்த்தா, இந்த மாரி நடக்கவே முடியாம இருந்தவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா, அவங்களே நடந்து ஓசூர் அவரு வீட்டு வரைக்குமே வந்திருப்பாங்க. இந்த மாரி ஜாலியா நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து வரத பார்த்துட்டு ஓசூருக்கே ஒரு மாரி ஆயிடும். என்ன சின்ன பையன் சொன்னதெல்லாம் செஞ்சு காமிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் பெருசா எதுவும் சொல்லாம உள்ள போயிடுவாரு ஓசூரும். இவரு இந்த மாரியெல்லாம் பண்ணத பார்த்தோனே, அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர வந்து ரொம்ப பிடிச்சிரும். பார்வதி அப்படியே அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் நந்தினி அவங்களுக்கும் வந்து இவர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். 2 பேருமே கிட்டத்தட்ட இவர வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நாள் பார்வதி அப்படின்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, விராஜ தனியா கூப்பிட்டு ப்ரொபோஸே பண்ணிடுறாங்க. இந்த மாரி நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, சரி ஓகேம்மா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. பெருசா பிடிக்குதுன்னு சொல்ல, பிடிக்கலன்னு சொல்லாம போயிடுறாரு. அதுக்கடுத்து அவரு சாப்பாடு வைங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு வாசல்ல போய் கேட்கிறாரு. ஓசூர் வீட்டு வாசல்ல. அப்ப அங்க அடியாட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அண்ணா நீங்க வெளிய வந்து சாப்பிடாதீங்க. உள்ள வாங்க. ஓசூர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. அதனால நீங்க வந்து உள்ள வந்து சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு வர எல்லா லேடீஸுமே அவர் ரொம்ப பாசமா பார்த்துக்கிறாங்க. அவருக்கு தேவையான நெறைய புது புது சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க. அப்படியே அவங்க அம்மாகிட்டயும் வந்து பேசுறாரு. பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருக்காரு அங்க. அத பத்தி நந்தினிகிட்டயும் சொல்றாரு. இந்த மாரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்லயே வச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்ற மாரி சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு, நந்தினி கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காரு. இவரு மாரி க்ளோஸா பேசுறத வந்து ஓசூர் எங்க பையன வந்து பாத்துர்றாரு. பாத்துட்டு அவருக்கு எதுவும் சொல்லாம போயிர்றாரு. அதுக்கடுத்து பார்வதி வந்து இவன் கிட்ட வந்து பேசுறாங்க. விராஜ் கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்க தாத்தா வந்து எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்காராம். அந்த மாப்பிள்ளைலாம் எனக்கு பிடிக்கல. நான் வேற யாருனா உன்ன தவிர வேற யாரைனா கல்யாணம் பண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சூசைட் பண்ணி இறந்துருவேன். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி எதனா பண்ணிக்க மாட்டேன் எதனா சொன்னேன்னா, நான் இப்பயே சூசைட் பண்ணிப்பேன். எப்படியாவது நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அவரு சரி ஓகேம்மா அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நந்தினி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்கலாம் சேர்ந்து அவர கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப யுவராஜ் இங்க வந்து அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே அடிச்சு போட்டு, இந்த மாரி உங்கள அனுப்பிச்சது யார்றா? அப்படின்ற மாரியெல்லாம் கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, "ஓசூரடி பையன் தான் எங்கள அனுப்பிச்சாருன்ற" மாரி சொல்லி விட்டுர்றாங்க. உடனே விராஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றாருன்னா, நந்தினி கூப்பிட்டுக்கிட்டு ஓசூர் அவங்க பையனையே அடிக்க வந்து போறாரு. அவங்க பையன் மேல கையும் வந்து வச்சுர்றாரு. இத பார்த்தோனே ஓசூர் வந்து அவங்க ஆளுங்கிட்டலாம் சொல்லி, "இவன் யார்றா என் பையன அடிக்கிறது?" அப்படி சொல்லிட்டு, இங்க இருக்கிற ஆளுங்கலாம் கூப்பிட்டு விராஜ் வந்து அடிக்க சொல்லிர்றாரு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து விராஜ் வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர வந்து விராஜ் அடிக்கும்போது கட்டைய வச்சு அடிப்பாரு. அந்த கட்ட ஸ்லிப் ஆயி ஸ்ட்ரெயிட்டா போயி லக்ஷ்மி அவங்க தலையில வந்து விழுந்துரும். அதனால அவங்க தலையில அடிபட்டு ரத்தமே வர ஆரம்பிச்சுரும். இத பார்த்த உடனே டக்குனு விராஜ் வந்து எந்திரிச்சு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே அடிச்சுட்டு, அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இவருக்கு முன்னாடி ஓடி போறாரு. ஒசூருக்கு முன்னாடி. ஓடி போய் "என்னம்மாச்சு? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையான்றலாம்?" கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓசூரு, "நீ யார்றா என் பொண்ணு மேலயே கை வைக்கிற? நீயெல்லாம் இதுக்கப்புறம் இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. இவன முதல்ல அடிங்கடான்னு" சொல்லிட்டு, அடிச்சு சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்ப இவரு விராஜ் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு. "நான் வந்து உன்னுடைய பேரன் தான். வீரபிரதாப்புடைய பையன் தான் நானு. அவங்க வந்து என் அம்மா" அப்படின்ற மாரி எல்லா உண்மையும் வந்து சொல்லிர்றாரு. அப்பதான் அவங்க அம்மா லட்சுமி அவங்களுக்கே புரியுது. இவன் நம்ம உண்மையான பையன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக் இத கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க லட்சுமி அப்படின்றவங்க. இதெல்லாம் கேட்டு ஓசிரி வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, மனசு மாறுவாருன்னு பார்த்தா, அவங்க பையன கூப்பிட்டு, அந்த வீரபிரதாப்போடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன சாவடிச்சு, அவன் பையனையும் சாவடிக்க சொன்னான் அந்த குழந்தையும். பார்த்தா அவன் சாகாம இவ்வளோ பெரிய ஆளா வந்து நிக்கிறான்.
இதுக்கப்புறமா எங்க வம்சம் இருக்கக்கூடாது. எங்கள அழிச்சிருங்க அப்டி சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லி விராஜ சாவடிக்க சொல்றாரு. ஆனா அவங்க பையன் வந்து என்ன பண்றாருன்னா, விராஜ சாவடிக்காம விராஜுக்கு ஆதரவா அவர் பக்கம் வந்து நின்னுறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வந்து என் பொண்ணோடைய சந்தோஷம் தான் முக்கியம். என் பொண்ணு வந்து விராஜ வந்து லவ் பண்ணா. ஆனா நந்தினி விராஜ வந்து லவ் பண்றத நான் வந்து பார்த்தேன். பார்த்ததுனால என் பொண்ணு சந்தோஷம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தினிய கொல்ல வந்து நானே ட்ரை பண்ணேன். இப்ப நான் வந்து இவன கொன்னுட்டேன்னா, என் பொண்ணோடைய சந்தோஷம் வந்து பாதிக்கப்படும். என் பொண்ணோடைய சந்தோஷம் பாதிக்கப்படுற மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. "நீ வேணா உன் பொண்ணோடைய சந்தோஷம் முக்கியம் பார்க்காம அவன் ஹஸ்பண்ட், குழந்தையெல்லாம் சாவடிக்கலாம்னு பார்ப்பேன். ஆனா நான்லாம் என் பொண்ணுக்கு அந்த மாரி ஒரு துரோகத்த பண்ண மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷம் முக்கியம். உன்ன மாரி நான் கிடையாதுன்ற மாரி சொல்லிர்றாரு. அப்படியே லக்ஷ்மி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவுடைய கால்ல விழுந்து, "அப்பா என் பையன எதுவும் பண்ணிடாதீங்க. இத்தன வருஷமா நீங்க சொல்லிட்டு தான் இங்கேயே இருந்தேன். இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதனால தான் நீங்க எத்தன தாட்டி என்ன எந்த எல்லா டார்ச்சரும் பண்ணாலும் நான் உங்களா கூடவே இருந்திருக்கேன். எனக்காக ஒரு தாட்டி விட்டுருங்கப்பா அவன. அவன எதுவும் பண்ணாதீங்கப்பான்ற" மாரிலாம் கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ஓசூர் அவரு என்ன பண்ணிடுறாருன்னா, மனசு இறங்கி, விராஜ வந்து அவங்க பேரனா வந்து ஏத்துக்கிறாரு. அப்படியே அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி.